பிளே ஸ்கூல் எத்தனை படிக்கிற எத்தனை படி எங்க போற அப்படியோ அருகாமல் போகிற வழியில் திருக்கோள்கள் அஞ்சு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அந்த கஞ்சி குடிச்சாரன்னு சொல்லியிருக்கும் அங்கே வந்துட்டு தெலுங்கு மக்கள் வாழ்ந்துக்கிற இடம் மட்டும் அப்படியோ வந்து இந்த வழியில் பார்த்த மனுச்சுன்னா ஒரு வாகனம் ஒன்று எக்ஸிடென்ட் ஒன்று ஆகிட்டு ஆனால் முன்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று எக்ஸிடென்ட் ஆகி இன்னும் இப்போ என்ன ஆக்சிடென்ட் நடந்த என்ன நடந்துட்டீங்கோ வந்துட்டு வேண்டிய தொழில் வந்து வேட்டு ஆடுறது அப்புறம் வந்துட்டு இலங்கையில் வந்துட்டு బాగుండావా అవళన్నా పెరుసా బాగుండా నల్లకి ఎందుకు లేకరే அருகாம்பைக்கு வந்தாச்சு அருகாம்பையில் பார்க்கிங்கில் வாகனத்தில் போட்டு அருகாம்பை பீச்சை நோக்கி பயணிக்கும் சந்திச்சதில் சந்தோஷம் இருங்க ஓகே வாரம் பாய் ஸ்கூலுக்கு போகிறானே మొత్రదారా అన్న உள்ளுக்கு வந்துட்டு இந்த மெயினாக வந்தது இவங்க வந்துட்டு இந்த போட் சேவிங் பண்ணுறதுக்காக தான் கேட்டிருந்தோம் 1.5 மணி நேரத்துக்கு வந்துக்கிட்டு அவைய டீச்சரோடைய ஏற்றுவாங்களாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீட்டில் சந்திக்கிற சந்தோஷம். இன்றைக்கி என்னென்னு நம்மளோட ராசாத்தியோட எங்களோட பயணம் வந்துட்டு அருகாம்பையை நோக்கி பயணிக்க போது அக்கரபத்தில் கிட்டத்தட்ட அருகாம்பை நோக்கிய பயணம் கிட்டத்தட்ட அக்கரபத்தில் ஒரு 4-5 நாள் நின்றுட்டாங்க. ஃபோனை கணக்கத்துக்கு பெட்டிக்கோலோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுத்த கடைசி வரைக்கும் அவைய எனக்கு தர இதே இல்லை. அப்போ அப்படியோ இனி என்ன செய்கிறேன் ஃபோனை கணக்கு நாளையில் எனக்கு தரட்டும் அப்படியே விடுறதில்ல வந்து எடுக்கணும் விடவியே இப்போ சாரை தருவாங்களா இல்லையான்னு ஒரு கிளமையாக போயிடுதுன்னு இப்போ ஃபோன் கொடுத்துரு கிளமையாக போயிடுது. நீ அக்கரபத்தில் தொடர்ச்சியாக நிற்க இயலாது. அப்போ அதுக்காக வந்துட்டு இப்போ அடுத்த பயணம் வந்து அருகாம்பை நோக்கிய பயணம். அருகாம்பை போய் அங்கேயும் ஒரு கிளம்பை நின்று அதுக்கு பிறகு வார டைமில் போட்டு தராங்களா இல்லையாட்டு அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு நாளையோ 2 நாளைக்கோ இனி நாம ராசாத்தியோடான் இனி நம்மளோட மகள்கிட்டலாம் பாய் போகிறது. பாய் போயிட்டு வரியா இல்லாட்டி என்ன செய்வீர்? கவலை தானே என்ன உட்பட்டு போகிறதுல சரியான கவலை எல்லாருக்கும். நாங்கள் ஃபுல்லாக பட்ஜெட்டில் தெரியும் ஆள் கல்யாணம் முடிச்சாலும் வந்து ஆளை வீட்டை வருகினவன் அது நம்மளோட வீட்டை வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்ச போகிறோம் மனைவி மறைவி வரத்துக்கும் கிடைக்கல. இது என்ன சொல்ல இது ஐஸ் வைக்கிறது நம்மளுடைய வைஃப் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் முன்னுக்கு நிற்கிறான் நம்ம ஐஸ் வச்சுட்டு போகிறோம் இன்னைக்கு விடுவாங்க. அப்படி இல்லை அப்படித்தான் நம்மளுக்கு வளமை வந்துக்கிட்டு எந்த இதுவும் எதிர்ப்பும் தெரிவிக்கிறல. இன்றைக்கி வந்தாங்க. அப்போ திடீர்னு சாப்பாடு சமைக்கணும் சரியா சாப்பாடை சமைச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் உலாத்தி போய் வந்து அப்படியே சாப்பிட்டு போட்டு படுத்து இப்பானோட முன்ன மோங்கல் பார்த்தா அதை தூக்கத்திலே இருக்கும். இது சரியான தூக்கத்தை வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு மருகம்பைக்கு போய் என்ன செய்வோம் தூக்குவோம். போகிற வழியில் வந்து சுவாரஸ்யமான இதாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடியோவில் தொடர்ச்சியாக காட்டுறோம். இப்போ நாங்கள் போகிற இடம் என்னச்சுன்னா திருக்கோயிலுங்கிற இடத்துல போய்க்கிறோம். நான் ஃபுல்லாக வந்துட்டு கொடிகள் கட்டிக்கிறீங்கன்னா இங்கே ஒரு சோழ ராணி வந்து கட்டின ஒரு கோயில் ஒன்று இருக்கிற முன்னுக்கு வரையிறாங்க. அதில் தீர்த்தம் வந்துக்கிட்டு நேற்று வந்து ஸ்டார்ட் ஆகி போக்கிருக்கு. அதுக்குரிய ஃபுல்லாக கொடிகள் தான் இருக்குது. அப்படியே வந்துக்கு இந்த வழியில் பார்த்த மனுச்சுன்னா ஒரு வாகனம் ஒன்று எக்ஸிடென்ட் ஒன்று ஆகிட்டு அப்படியே முன்னுக்கு நாங்களை பார்த்த வழங்கும். ஆனால் முன்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று எக்ஸிடென்ட் ஆகி இன்னும் இப்போ என்ன ஆக்சிடென்ட் நடந்த என்ன நடந்துட்டீங்கோ? அங்கே வந்த வாகனம் டயர் வெடிச்சு டயர் வெடிச்சிட்டேனே. சரி ஆட்களுக்கு ஏதாவது என்ன மாதிரி தெரியல. நான் இப்போ வந்தேனே. சரி ஓகே பார்த்துக்குவா. அங்கே வாகனம் எக்ஸிடென்ட் பண்ணுறது கஜன் காலை வசதியை வச்சுக்கிட்டீங்க. உண்மையாக வாகனம் ஓடுறதுங்கிறது வந்து கடும் கஷ்டமான ஒரு விஷயம். என்ன உண்மையாக அலட்சியை நம்பி தலைமை நாங்கள் எல்லாரும் வந்துட்டு பயணிச்சுக்கிறோம். சரியா பார்த்து ஓடுங்க. சரியா சிரிக்கிற விஷயம் இல்லை, உண்மையாக சிந்திக்கிற விஷயம். ஏன்னா அவர் சரியா தான் ஓடி வந்து ஆனால் வந்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னா முன்னுக்கிட்டாரு காத்து போயிட்டு கஜன் கூட வந்தா காத்து போகுது அடிக்கடி காத்து போகுது டயர் காத்திருக்க ஒவ்வொரு காரணத்தை சொல்லதானே அது உண்மையான காரணம் அந்த ஓடினவருக்கும் இறைவனுக்கு தான் தெரியும். அப்படிதான் இருக்கு. ஏன்னா வாகனங்கள் ஓடுறது நம்ம வந்து கடும் ஒரு கஷ்டமான விஷயம் தானே. அது பொறுமை இருக்கும்.
அப்படியோ அருகாமல் போகிற வழியில் திருக்கோள் கலைஞ்சி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா அந்த கஞ்சி குடிச்சாரன்னு சொல்லியிருக்கும். அங்கே வந்துட்டு தெலுங்கு மக்கள் வாழ்ந்துக்கிற இடம் மட்டும் உள்ளால அந்த பிரதான வீதியிலேருந்து உள்ளுக்கு வர ஒரு ரோட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்தால் தான் அந்த கிராமம் ஒன்று இருக்குது. முன்னுக்கு வரும்போதே அதில் கஞ்சி குடிச்சாருன்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டுருக்கு. அதுக்குரிய இந்த கிராமம் தானே இது. நான் முன்னுக்கு பார்த்தா பிள்ளைகள் வந்துக்கிட்டு பஜா வச்சுக்கிருக்காங்க. இப்போ சந்திப்போம் வயலி அதில் வந்த ஜெரின் அப்படியோ தெலுங்கு மக்களாக மாறிடலனே. பாட்டு ஒன்று போடுவோமா? பாட்டு போடுவோமா? என்ன பாட்டு என்ன பாட்டு பாடுவோம்? கீதன் தெலுங்கு ஹாப்பிங்களா? தெலுங்கு ஹாப்பிங்களா? நான் இவ்விய கதை பண்ண தெலுங்குல. అందరికీ నమస్కారం. నేను అండా అలస్టి నేను அது தம்பி காய்ச்சல் என்னடா అందరికీ నమస్కారం. கதை என்னடா? உட்காரு. ஒரு பாட்டு உங்களுக்கு பாட்டு படிக்க தெரியும் தானே? அந்த தம்பி நீங்க தெலுங்குல காய்ச்சிங்க முடியாது என்ன தெலுங்கு பாட்டு தெரியுமா? అందరికీ నమస్కారం అండి. అందరికీ నమస్కారం. பாட்டு பாடுங்க. பாட்டு தெரியுமா? படிப்போமா? என்ன பாட்டு? காதல் இல்லாமே ஒரு கண்ணா போச்சு, அது நானும் பெண்ணுமே தினம் காணாம போச்சு. டேய் பாட்டு என்ன பேர் உங்களுக்கு? சதோஸ். தெலுங்குல சதுஸ் தானே பேர் உண்டு தானே எல்லா மொழியிலும். என்ன தெலுங்குல கொஞ்சம் கதைங்க. நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து வந்திருக்கிறோம். அதை எப்படி சொல்றீங்க? మీరు అందరికీ నమస్కారం. నేను అందరికీ నమస్కారం అండా. என்ன நான் என்ன சொன்னான்னு சொல்லுப்ப. சரி, இப்ப பொடியங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு ஒன்று பாட போறோமா? அப்படியா? பிள்ளைகளுக்கு பாட்டு தெரியாது. நாம ஏதாவது ஒரு பாட்டு பாடினா பிள்ளைகள் அடிக்கும். என்ன நீங்க ஒரு lyrics சொல்லி பாட்டு படிக்க பிள்ளைகள் அடிக்கும். எழுத தெரிஞ்ச மொழி நேற்று தீர்த்தம் கோயில்ல வாங்கி எவ்வளவு ஒண்ணு எவ்வளவு இது? 3200 ரூபா. 6 காசு இருந்தது அப்ப வாங்கிட்டு நீங்க சேர்த்து வச்ச காசா? அம்மா வாங்கி தந்தது. பாட்டு ஒன்று போட போறோம். சரியா? உங்களுக்கு பாட்டு ஒன்று படிப்போமா? இதை கணக்கு பேர் வந்து பார்க்க போறாங்க. உங்களோட திறமை எல்லாம் பார்த்து சான்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. சரியா? ஒரு டிவி சேனல் எல்லாம் பாடுறாங்க. எல்லாரும் எல்லாரும் வா இது ஐயா இதுல இதுல இது ஐயா ஆறு ஒரு யாரு இந்த பாட்டா மைக் இல்லையே. ஆம்பளைக்கு என்ன அஞ்சலா? அவ என்ன தேடி வந்த அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவன் நிறத்த பார்த்த செவக்க வந்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல. அடை போய் எனக்கு வேண்டும் அஞ்சல, அவ இல்ல நெருப்புலாக நெஞ்சில, உள்ளுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, கொஞ்சமான உயிர் பிச்சு பின்னா, அவ வந்த சொன்னா, அட இன்னும் பொண்ணா, அவ என்ன சொல்லி என்ன, அவ மணங்கி போடா பண்ணா, என் தந்தா தன்னை தானே, என் தந்தா தன்னை தானே, என் தந்தா தன்னை தானே, என் தந்தா தன்னை தானே. சின்ன லைட்டா ஒரு இது போட்டாதான் எங்களுக்கு வரும் வாய்ப்பு வரும். அது மைமா பேரு தான்டா. மைமா தெரிஞ்ச பாட்டு ஒன்று படிங்கடா. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஏதாவது பாடிங்கடா. எங்களுக்கு பாட்டு நேத்து தானே வாங்கி தட்டிக்கிறிக்கானு. அப்படியா? இனிதானே பழகணும். பொங்கு வாங்குறதுக்கு ஆசையா? ஆசை. எவ்வளவு நல்ல ஆசை. என்ன பார்த்தாலும் தெலுங்குக்காரன் நல்லா
கணவன் நாள் ஆசை இப்பதான் வாங்கி இருக்குது. இல்ல பொறு இது லிரிக்ஸ் வேற இல்ல. Right. திங்கு நடக்கிற நடையில நூலு விட்டு போட்டு மாமா சுட்ட வடையில எட்ட போல நானு புசுண்டு பாயிர பின்னால வந்து நானு குடுகுடுன்னு ஓடி வாடி நீ எனக்கு வேணும் அண்ணன் மூடி திறந்து பார்த்தா பாட்டு தெரியும். அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா வெள்ளாம போட்டு நெல் எடுத்து போய்க்கிட்டாங்க. இதுல நீங்க அடிக்கல அது சரியா அலசின் அடிச்சு பார்க்க போறாங்க. ஏதாவது நீங்க பாடுங்க பாடேக்க சும்மா ஆலில பியூட்டி பாடுமா பாடுங்க. ரைட் வர்றா கோணி மூட்டை தூக்குறவ ஆனா என்னடி கோழி டவுன் வாழ்க்கையில வந்து போகடி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன் அடிப்பட்டி சுழட்டி அடிப்பட்டி நீ இப்ப சொல்ல 100 பேரை சுழட்டி அடிப்பட்டி வாலியும் பியூட்டி அழகு கண்ணாடி ஆலியும் பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி பர்சனாலிட்டி பார்க்க வந்ததும் அளவுதானடி பார்வையால அதில் சொல்லி இப்பதானடி டைன் 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 வெள்ளக்காரி போல வேகத்தில் இருக்குது வட தண்ணிலாரி போல வந்து என்ன இழுக்குது வெள்ளக்காரி போல வேகத்தில் இருக்குது வட தண்ணிலாரி போல வந்து என்ன இழுக்குது சட்டையெல்லாம் படபடன்னு தான் இருக்குது அதுல அச்சடிச்ச வாசகத்தான் என்ன இருக்குது சட்டையெல்லாம் படபடன்னு தான் இருக்குது அதுல அச்சடிச்ச வாசகம் தான் என்ன இருக்குது என் மனச திருடவே வந்த கள்ள நானடி உன் மனசு திருடவே வந்த கள்ள நானடி உன் பயமுறுத்த அப்ப எனக்கு இல்ல நானடி ஆலின பியூட்டி அழகு கண்ணாடி ஆலின பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி பர்சனாலிட்டி பார்க்க வந்ததும் அளவுதானடி உன் பார்வையால பதில் சொல்லி சதானடி சூப்பர் நல்லா இருக்கு. இந்த பாட்டு நல்லா இருக்கு. வர கேட்டாங்க உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும் என்ன வாசிப்போம். குடிகாரன் பெத்த மவனே என்ற பாடலை நாங்கள் இந்த இடத்தில் வந்து பாட இருக்கிறோம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த பாடலை பாட போகிறது மிஸ்டர் புவனேஷ் அவர்கள் தெரிவிக்க வருகிறோம். குடிகாரன் பெத்த மவனே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலே இருட்டாகும் பகல் கோபத்தை வச்ச கிளியே உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காத உயிரே காத்திரியா பொருள் சேட்டைய பாக்கிரியா நகரின கோட்டைய கடவுள் ஆம்பளைக்கு பொம்பளைய படைச்சு வச்சா எனக்கு படைச்சு வச்சா கெட்ட வார்த்தைய குடிகாரம் பெற்ற மவனே உன்னை ஒரு வாட்டி பார்த்தாலும் இருந்தாலும் அவன் கோபத்தை வச்ச கிளியே உன்னை நினைச்சாலும் மறந்தாலும் தாங்காது உயிரே வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு என் அன்னைக்கு குளிராக அழக காட்டி சில கோயிலுக்கு போயது சுடாயது என்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டா நான் எப்போதுமே உனக்கு தாண்டி சத்தியம் பண்ணினா என் நாயா போல நானும் நம்பி என்ன நாய போல இலைய வச்சுட்டா அவளை நெருக்கி போய் கண்ணீர் வடிக்குது பழைய ஞாபகங்கள் தான் நினைக்குது திரும்பி அவளை நினைப்பு பத்தி படைச்சு வச்சா காதல் தோல்வியை எனக்கு படைச்சு வச்சா கிட்ட வார்த்தையா மட்டும் உனக்கு நான் எழுதி வச்சா குடிகாரம் பெத்த மவனே
சிறப்பாக பாடி முடிச்சு அடுத்த அலசின் அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றி மிக்க நன்றி. கூறிக்கொண்டு இந்த இனிய ராகங்களுடன் மற்றும் இசைக்குழு பயணத்தை மீண்டும் தொடங்குகிறோம். வேண்டும் வேண்டும் இரவிரவா அடிக்கிறோம். இந்த இசைக்குழுவில் இணைந்து கொண்ட எங்கள் அன்பு நண்பர்கள், எங்கள் தம்பிகள், உறவுகளுக்கு மிக்க நன்றிகள். எதிர்ச்சியாக இந்த இடத்தில் நாங்கள் வந்த நேரம் வந்து இவளை சந்திச்சு நல்ல ஒரு பண்ணா போயிட்டு எல்லாத்த பேரையும் அவருங்க சொல்லுவீங்களா? பாட்டு ஒன்று படிப்போமா? வாரீங்களா? எங்களோட வாரீங்களா? நல்ல பண்ணா போயிட்டு உண்மையிலேயே நாங்களுமே வந்து எதிர்பார்க்கல. ஏதாவது சாப்பிடுறீங்களா அண்ணா? எதாவது இருக்கா? டீ ஏதாவது? என்ன என்ன இருக்கு? கேக் ஏதாவது? தயிர்வடையா? அடுங்க தயிரோட சாப்பிடுவோம். எல்லாரும் கொடுங்க படிங்களா? பிளேண்டி குடிக்கிறீங்களா? பிளேண்டி சரி, உண்மையிலேயே சந்தோஷம். நாங்களே எதிர்பார்க்கல. நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம். முதல்ல யார் வச்சிருந்த பொங்கோ? நீங்களா? அவர் வந்து உகந்தையில வாங்கினவரா? அப்புறம் நேற்று இது வாங்கியிருக்கேன். சரி, தெலுங்குல ஏதாவது கொஞ்சம் காய்ச்சி ஏதாவது சொல்லு. 2 பேரும் தெலுங்குலங்க. நாங்க எங்களை சந்திச்ச சந்தோஷம் என்று சொல்லி விடுவான். பாகுண்டாவா அவ்வளவுதான். பெருசா பாகுண்டா நல்லா கண்டுக்கல இருக்கிற உங்களுக்கு பள்ளிக்கு ஸ்கூல்ல வந்து தெலுங்கு படிக்கணும் இல்லையே? வீட்டுல கலைக்கிறேன் தெலுங்கு எழுத மாட்டேன். சிங்களம் எங்க படிக்கிற? சிங்களம் தெரியுமா அவருக்கு? ஓ, சிங்களம் எங்க படிக்கிற? யோசிப்பாங்க. சிங்களம், தமிழ், தெலுங்கு 3 மொழியுமே இந்த சின்ன வயசுல நம்மளுக்கு 2 மொழியா தெரியும். கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் தமிழ். சரி, சந்தோஷம். பொத்தியில் அருகம் போய்க்கலா? எப்போ போன கடைசியா? சந்திச்சதுல சந்தோஷம். இருங்க, ஓகே, வாரம். பாய். ஸ்கூலுக்கு போறானே. எத்தனை படிக்கிறேன்? எத்தனை படி? எங்க போற? சாத்தி ஸ்கூலுக்கா? அது சரி. எல்லாம் தெலுங்குல இருக்க பாய் சொல்லி விடுவோம். தெலுங்குலயும் போறேன் பாயா. அப்ப இதை தெலுங்குல சொல்லி விடுங்கடா. சொல்லுங்கடா. ஆனா இந்த பிள்ளை நல்ல எக்யூவா பேசுறாங்கன்னு. வாய் நல்ல எக்யூவா பேசுறாங்க. கடைசி ஒரு வைப் உண்டு. கடைசி ஃபைனல் வைப் ஒன்று அடிக்கலையா? மொத்ததாரா அண்ணா? ஃபைனல் வைப் உண்டு. ரைட், எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு பாட்டு பாடி அடிங்களா? 3 பக்கத்துல இருந்து அடிங்களே. 3 பக்கத்துல இருந்து ஃபைனல் ஒரு அடி அடிங்களே. 3 சேர்ந்து வராது. காணுமேடா நீ சாப்பிடு. நன்றி. வாரம் போயிட்டு எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் எல்லாம் நல்லா படிக்கணுமா? சூப்பரா இருந்தது. உண்மையிலேயே வந்து அனுபவம் வேற லெவல். பொடியங்கள் இப்படி ஒரு வைப் கொண்டு போய்க்கே கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன, அலிகாமன்ற ஊர்ல வந்துட்டு இந்த ஆட்கள்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டாக்டர் சீனியர். ஓ இல்ல உண்மையிலே தான் இல்ல.
யாசாம்பர் ரெண்டு மாதிரி சொல்லிக்கணும். நான் அப்படி இல்லை, எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சு நல்ல நல்ல அடுத்த வவுனியாவிலையும் இருக்கணும். வவுனியாவில் அனுராபுரத்துலையும் இருக்கணும். இப்படி ஒன்று இருக்குது தானே. இப்போ நம்மட மதங்கள்லையும் வந்துட்டு யாசங்கக்கிறார்கள் இருக்காங்க, எல்லா இடத்தையும் இருக்கத்தான் செய்யுது. நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் வந்துட்டு வேண்டிய தொழில் வந்து வேட்டையாடுறது. அப்புறம் வந்துட்டு இலங்கையில வந்துட்டு அதை வந்து தடை செஞ்ச அப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோன்னு தெரியாம இப்படி மாறி 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 போய்க்கிறது. இல்லாட்டி வளமை அவிய உழைச்சிக்கு தானே அவிய நல்லா தானே இருந்து அப்படி போகுது. சரி ஓகே, அப்படி நம்ம சரி ஓகே. நீண்ட பயணத்துக்கு கூட நாங்கள் பொத்திவிலுக்கு வந்துட்டோம். நான் பார்க்குறது தான் பொத்திவில் டவுன். இதிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனது கூட அருகம்பைங்கிற இடம் பெறும். இந்தியாவிலேயே ஃபுல்லாக பொருளிசை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அருகம்பைக்கு வந்தாச்சு. அருகம்பையில் பார்க்கிங்கில் வாகனத்தை போட்டு அருகம்பை பீச்சை நோக்கி பயணிக்கும். இனித்தானே என்ன சொல்கிறேன் தெரியாது, பார்ப்போம். உள்ளுக்கு வந்துட்டு இந்த மெயினாக வந்தது இவங்க வந்துட்டு இந்த போட் சேவிங் பண்ணுறதுக்காக தான் கேட்டுருந்தோம். 1.5 மணி நேரத்துக்கு வந்துக்கிட்டு அவைய டீச்சரோடைய தருவாங்களாம் 5000 சொல்லிட்டு. அதுக்கு பிறகு வந்து சேவிங் போட்டு வச்சுக்கிறேன்டா 1000 ரூபா, ஹவருக்கு 1000 ரூபா, ஹவருக்கு 1000 சொன்னாங்க. இனி நைட் ஆகிட்டு இதுக்கு பிறகு வீடியோவை கண்டினியூ பண்ணலாமா இல்லையா அந்த தெரியாது, பார்ப்போம். கண்டினியூ கண்டினியூ பண்ணுறோம், இல்லாட்டி இதோட முடிச்சுக்கொள்ளும். ஆனால் இப்போ வந்துட்டு இந்த சீசன் டைம்ங்கிறதால இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆகல. இந்த ஃபாரினர்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஊர்க்காராக்களும் வந்து ஃபுல்லான லோக்கல் காராக்களும் வந்துட்டு ஃபுல்லாக கடும் க்ரௌடாக வெள்ளி சனி ஞாயிறு தானே. அப்போ லோக்கல்ஸ் சனி ஞாயிற்றுக்கிழமைனா ஃபுல்லாக கடும் சனமாகவே இருக்கும், லோக்கல் இருக்கும். இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.